அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபைசல் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு நல்ல அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ திருமணத்தின் போது மணமக்களை வாழ்த்துவதற்காக உலமாக்கள் வந்து அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லப்த ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்படின்ட்டு ஒரு துவாவை எல்லா நபிமார்களும் அவங்களுடைய மனைவி பேரையும் சொல்லி ஒரு துவா ஓதுறாங்களே, இந்த துவா ஓதலாமா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவா? இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா போன்ற கேள்வி என்ன செய்கிறாங்க இந்த சகோதரர் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மணமக்களை வாழ்த்துவதற்காக ஒரு துவாவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரிக அலைக்க வ ஜமஅ பைனஹுமா ஃபி ஹைர். இது அபுதாவுதில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸு. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்க என்று சொல்லி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த துவாவுக்கு என்ன அர்த்தம்டா, அல்லாஹ் உங்களுக்கு உள்ளும் புறமும் பரக்கத்து செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்ப்பானாக. ரத்தின சுருக்கமாக முழு பரந்த பொருளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு துவா ரசூலுல்லாஹ் இதை கருத்து தந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய உலமாக்கள் வந்து இந்த துவா ஓதுறாங்க, அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லப்த ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படின்னு ஓதுறாங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்குதாண்டா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு திருமணத்திலையும் இந்த ஒரு துவாவை ஓதுனதற்காக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது முதலாவது ஒரு விஷயம். அடுத்து என்னண்டா, இந்த அல்லாஹுமா அல்லி பைனஹுமா அப்படின்னு வருதுல, இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல, அவங்க மனைவி ஹவ்வாவை போல வாழுங்க, ஐயூப் நபி ரஹீமாவை போல வாழுங்க, சுலைமான் பல்கீஸை போல வாழுங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கல்ல. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய தவறுகள் இருக்கிறது. ரெண்டாவது என்ன விளங்கிட்டாங்கன்னா, நபிமார்களுடைய மனைவிமார்கள்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க போல அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதனால் நபிமார்களை போல வாழுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பேசிக்காக நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம், நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எதை முன்மாதிரியாக நமக்கு சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். ஏண்டா இவங்க நம்ம இல்லை, இவங்க கசசுல் அம்பியா போன்ற கதைகளில் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்றா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்காவுலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து எங்கள் ஸ்ரீலங்காவுலையும் இறக்குனா, 2 பேரும் அழுது புலம்பி 2 பேரும் ஒன்று சேர்ந்த இடம் தான் அரபா மைதானம் இப்படிலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சிரமப்பட்டாங்கன்னு எழுதி வச்சுருக்கிறிய, அவங்கள போல் வாழணும்னு நீங்கள் என்ன செய்ய சொல்கிறிய. அடுத்து ஐயூப் ரஹீமான்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஐயூப் நபியை பற்றி இவங்க என்ன எழுதி வச்சுருக்கிறாங்க, அவங்க கடுமையான நோய்வாய்ப்பட்டாங்க, அல்லாஹ் அவர்களை குணமாக்கினான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இவங்க என்ன எழுதி வச்சுருக்கிறாங்க, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கடுமையான நோயில் வந்து எனது உடம்புலாம் புழுத்து வலிஞ்சது, இப்படியெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த கசசுல் அம்பியாவில் எழுதி வச்சுருக்கிறாங்க. எழுதி வச்சா அவங்க மனைவி அவங்கள வந்து கூடைகளை தூக்கி வச்சுக்கிட்டுலாம் போனாங்க, கொண்டாங்க வந்தாங்க போனாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏன் வாழணும்னு ஆசைப்படுறிய? அதே மாதிரி சுலைமான் பல்கீஸ்ன்னு சொல்கிறாங்களே, இவங்க வந்து இந்த கதை என்ன சொல்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பல்கீஸ்ன்ற ஒரு பெண் எந்த பெண்ணை சொல்கிறாங்கன்றா, நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாக பக்கத்து நாட்டு ராணியாக இருந்தாங்களே அந்த பெண்ணை சொல்கிறாங்க பல்கீஸ்ண்டு. அவங்களே இவங்க திருமணம் முடித்தாங்க. நீங்களா திருமணம் முடிச்சு வச்சியே, நீங்களா பார்த்தியே, அல்லாஹ் இப்படி குர்ஆனில் சொல்லியிருக்கிறானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறாங்களாண்டா கிடையாது. ரெண்டாவது அவங்க பேர் பல்கீஸ்ன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி பேர் ரஹீமான்னு யார் சொன்னது? யாரும் தெரியாது நமக்கு. அப்போ அதே மாதிரி யூசுப் சுலைஹான்னு சொல்கிறாங்களே, யூசுப் நபிக்கு சுலைஹான்னு யாரை சொல்கிறாங்கன்றா, யூசுப் நபி வந்து ஒரு மன்னன் இடத்துல வேலை பார்க்குறாங்க. அந்த மன்னனுடைய மனைவி பேரை இவங்க சுலைஹான்னு சொல்கிறாங்க. அந்த மன்னனுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான முறையில் அடைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அதற்காக பல சூழ்ச்சிகள் செய்து என்ன செஞ்சா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலேயே தள்ளினான். அந்த பெண்மணியை கொண்டு வந்து எங்கே கோர்க்குறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மொத்த உலகத்தினுடைய மொத்த அழகில் பாதின்னு சொன்னாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து இந்த பெண்மணியோட கோர்த்து சுலைஹான்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னது? யூசுப் நபி மனைவி பேர் சுலைஹான்னு யார் சொன்னது? அதே மாதிரி அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மனைவி அவங்க பேர் பல்கீஸ்ன்னு யார் சொன்னது? ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி பேர் ரஹீமான்னு யார் சொன்னது? நீங்களா என்ன செய்றிய, ஒரு நபிக்கும் ஒரு பெண்ணை நீங்களா சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்களா சொல்கிறிய. இப்படி சொல்கிறது பாவம் இல்லையா இது? ரெண்டாவது, நபிமார்களுடைய மனைவி நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்குதா? அப்படி இருந்திருக்கிறாங்களா? ரெண்டாவது, இது இந்த அல்லாஹுமா அல்லி பைனஹுமா இருக்குதா, இது முன்பு காலத்தில் வந்து நூஹுவ பாரிசான்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். மூமின்களுக்கு ஒரு உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லக்கூடிய அல்லாஹ் காஃபிர்களுக்கு உதாரணமாக 2 நபிமார்களுடைய மனைவியை சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத் கானதா தஹ்த மின் அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி
பழங் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி செய்யா கீழதுகுலன்னார மஹத்தா இலேன். காஃபிர்களுக்கு முன் உதாரணமாக நூஹுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியையும் அல்லாஹ் முன் உதாரணமாக காட்டுகிறான். அவர்கள் 2 பேரும் நல்லடியார்களுக்கு மனைவியாக இருந்தும் அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள். அதன் காரணமாக என்ன செஞ்சாங்க, செல்லுங்கள் நரகத்திற்கு என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ நபிமார்கள் மனைவின்ற நல்லவங்களா இருப்பாங்களா, இருந்திருக்கிறாங்களா? எது நமக்கு கிடைக்குதோ அது ஓகே, பிரச்சனை இல்லை. நூஹ் நபி லூத் நபி 2 பேருடைய மனைவி அவங்கள ஏற்றுக்கிறல, அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க, நரகத்துக்கு போங்க, காஃபிர்களுக்கு முன் உதாரணம்னு அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ அந்த மாதிரி நீ ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ரெண்டாவது, அந்த மாதிரி நமக்கு நபிமார்கள் வாழ்ந்த மாதிரி வாழ முடியுமா? அவங்க அல்லாவுக்காக பொறுத்து கொள்வாங்க. நம்ம ஏன் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை கேட்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிட்டாங்க, அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத்து செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்ப்பானாங்க. இதை காட்டிங்க ஒரு சிறந்த துவா ஒன்று இருக்குதா? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை கற்று தந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த துவாவில் நிறைய நபிமார்கள் மனைவிமார்கள் நம்ம பேரே தெரியாது, ஆனால் எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தாங்க, அவர்களுக்கு புள்ள குட்டி இருந்தது. நமக்கு யார் தெரியுமோ அதை ஏற்றுக்கிற வேண்டியது தான். அல்லாஹ் குர்ஆனில் எந்த நபிமாருடைய வரலாறை சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட வேண்டியது தான். இல்லாத ஒரு வரலாறை நீங்கள் உண்டாக்குறிய, இல்லாத ஒரு துவாவை நீங்கள் உண்டாக்குறிய, இது மிகப்பெரிய ஒரு பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் மணமக்களை வாழ்த்தக்கூடிய நேரத்தில் அவங்க புதுசாக சேர போகிறாங்க, நல்லபடியாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த துவாவை சொல்லி அழகான முறையில் என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், நல்ல விஷயங்கள் அல்லாஹ் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்க்கட்டும், சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும்போது ஹதீஜா ஆயிஷா 2 பேரை சொல்கிறாங்க. 2 பேர் தான் மனைவியா? ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை மனைவிமா இருந்தாங்க, ஏன் எல்லாத்தையும் சொல்லலை? சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் அலி ஃபாத்திமான்னு சொல்லி, ரசூலுல்லாஹ்க்கு ஃபாத்திமா மட்டும்தான் மனைவியா? மகளா? ஃபாத்திமா மட்டும்தான் மகளா இருந்தாங்களா? உம்மு குல்சூம், ருக்கியா, ஜைனப் அவங்களாம் மகன் இல்லையா? அதே மாதிரி நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை திருமணம் முடிச்சிருந்தாங்களே, இப்போ துன்னூரைன் அப்படின்றாங்களே, இது 2 ஒளிக்கு சொந்தக்காரர்கள் சொன்னாங்களே, அதை சொல்லிடுறீங்களா நீங்கள்? நம்மளுக்கு அது தேவையில்லைங்கிறனா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு எதை கற்று தந்திருக்கிறாங்களோ அதை சொல்லிட்டு போங்க. நீங்களே அவன் புதுசாக உண்டாக்குறிய, புதுசாக உண்டாக்குற எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலையும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்த எச்சரிக்கை என்ன தெரியுமா? இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ குல்லு பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தில், அதாவது வார்த்தைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம். நடைமுறைகளில் சிறந்தது என்னுடைய வழிமுறை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மார்க்கத்தில் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஒவ்வொன்றும் என்னது? குல்லு பித்ஆத்தின் லலாலா, ஒவ்வொன்றும் வழிகேடு, குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருன்னு சொன்னாங்களே. அந்த மணமக்கள் தம்பதிகள் 2 பேரும் ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துவாவை சொல்லி நீங்கள் வாழ்த்தினா பத்தாதா? அதை காட்டிக்கு ஒரு சிறந்த பொருள் அர்த்தம் ஏதாவது இருக்குதா? அல்லாஹ் அவங்க 2 பேர்த்துக்கும் பரக்கத்து செய்யட்டுங்க. பரக்கத்துனா என்னன்னு நம்ம மக்கள் விளங்கியிருப்பார்களே, ஆனால் அதைத்தான் கேட்பாங்க. பரக்கத்துனா என்ன? குறைவாக உள்ள ஒரு பொருளில் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடியது. எல்லா விஷயத்துலையும் எது குறைவாக இருக்குது, நம்ம குறைவும் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதில் பரக்கத்து ஏராளமாக இருக்கும். அப்படி ஒரு ஆக சிறந்த ஒரு துவா அந்த துவா. உங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை 2 பேரையும் ஒன்று சேர்க்கட்டும். தொழுகை, இபாதத்து, வணக்க வழிபாடுகள், மற்ற எல்லா நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் 2 பேரையும் என்ன செய்யுது, மனம் உருந்தி வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைக்கட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கள் என்று நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரிக அலைக்க வ ஜமஹ பைனஹுமா ஃபி ஹைர் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துவாவை சொல்லித்தான் மணமக்களை வாழ்த்த வேண்டும். இல்லாத ஒரு துவாவை நம்மளா உண்டாக்கி சொல்கிறோமே, அது வழிகேடு, அதை சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யுங்க, திருத்திக்கிறங்க. இந்த துவா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு இந்த துவா தெரியாது. நபிமார்கள் மாதிரி நம்மளால் வாழ முடியாது. நம்ம ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு எப்படி ஒரு அழகான ஒரு எளிமையான வழிமுறையை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்களோ அந்த வழிமுறைப்படி நம்ம வாழ்ந்தால் போதும், அதுதான் நமக்கு நன்மையை தரும் என்று கூறி இந்த செய்தி சகோதரர் ஃபைசல் அவங்களுக்கு விளக்கமாக இந்த செய்தியை சொல்லிக் கொள்கிறோம்.